மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய அன்பின் கிருபை உங்களை வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லைகளை பெரிதாக்கும் விரிவாக்குமே, எல்லையில்லா கிருபைகளை பொழிந்தருளுமே. எல்லைகளை பெரிதாக்கும் விரிவாக்குமே, எல்லையில்லா கிருபைகளை பொழிந்தருளுமே. எல்லைகளை, ஜெபத்தின் எல்லைகளை, வரத்தின் எல்லைகளை, ஆசீர்வாத எல்லைகளை. எல்லைகளை, ஜெபத்தின் எல்லைகளை, வரத்தின் எல்லைகளை, ஆசீர்வாத எல்லைகளை. எல்லைகளை பெரிதாக்கும் விரிவாக்குமே, எல்லையில்லா கிருபைகளை பொழிந்தருளுமே. தொல்லை தரும் சத்துருவின் தலையை மிதித்து சொல்லி வரும் சுவிசேஷம் எங்கும் கேட்கவே. தொல்லை தரும் சத்துருவின் தலையை மிதித்து சொல்லி வரும் சுவிசேஷம் எங்கும் கேட்கவே. எல்லைகளின் விரிவாக்கும் எரிதாக்குமே, எல்லையில்லா கிருபைகளை பொழிந்தருளுமே. எல்லைகளை பெரிதாக்கும் விரிவாக்குமே, எல்லையில்லா கிருபைகளை பொழிந்தருளுமே. எல்லைகளை, ஜெபத்தின் எல்லைகளை, வரத்தின் எல்லைகளை, ஆசீர்வாத எல்லைகளை. எல்லைகளை, ஜெபத்தின் எல்லைகளை, வரத்தின் எல்லைகளை, ஆசீர்வாத எல்லைகளை. எல்லைகளை பெரிதாக்கும் விரிவாக்குமே, எல்லையில்லா கிருபைகளை பொழிந்தருளுமே. என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருக வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் மனதார நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உபாகமம் 1:11 பாருங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பைபிள் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு எந்த எல்லைகளை கொடுப்பதில்லை. நம்முடைய விசுவாசத்தின்படி எல்லைகளில் ஆண்டவர் விஸ்தரிக்க விரும்புகிறவராய் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சுருகி போய் குறுகி போய் ஒரு சின்ன வளையத்திற்குள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. வானமும் பூமியும் தேவனுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நாம் யார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, குறிப்பாக உங்களுடைய எல்லைகள் என்றால் உங்கள் வியாபாரத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க விரும்புகிறார். உங்கள் தொழிலின் எல்லைகளை தேவன் விரிவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை விரிவாக்கி 2-3 பிரான்ச்சஸ் ஓபன் ஆகும்படி நீங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் தான் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை பெருக பண்ண விரும்புகிறவர், உங்கள் எல்லைகளை விரிவாக்க விரும்புகிறவர். அதே போல உலக பிரகாரமான மற்ற ஆசீர்வாதத்தின் எல்லைகளையும் தேவன் விரிவாக்க விரும்புகிறார். சந்ததியற்று இருக்கிற உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று உங்கள் சந்ததியை தேவன் விரிவாக்க விரும்புகிறார். நீங்கள் இதெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் எல்லைகளை, என் சந்ததியை பரிசுத்தமான ஒரு சந்ததியை உருவாக்குவேன் என்று சொன்னீரே. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னீரே. ஆகவே என் சந்ததி பெருக வேண்டும், என் பேர பிள்ளைகளை என் கண்கள் பார்க்க வேண்டும், என் பிள்ளைகளை என் கண்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். உங்கள் எல்லைகளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அதே நேரத்தில் ஆவிக்குரிய எல்லைகளை விரிவாக்கும்படி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், இன்னும் எனக்கு ஜெப ஆவியை இன்னும் அதிகமாக தாரும், ஜெப வாஞ்சையை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கிற தாகத்தை இன்னும் அதிகமாய் தாரும், பரிசுத்தத்தை இன்னும் அதிகம் தாரும், விசுவாசத்தின் எல்லைகளை இன்னும் விரிவாக்கும் ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்யும்படி என் அபிஷேகத்தை இன்னும் பெருக பண்ணும், ஆவியின் வரங்களை பெருக பண்ணும், ஆவியின் கனிகளால் என்னை நிரப்பேறலும். இன்னும் ஆண்டவரே என் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும் என்று நீங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டவர் உன்னதங்களின் ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவாராக. நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை துதியுங்கள், அதற்கு ஆயத்தமாய் இருங்கள். உங்கள் எல்லைகள் விரிவடைவதை நீங்கள் காண்பீர்கள். நல்ல ஆண்டவரே,
இந்த கால வேலைக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஜனங்களாகிய ஆபிரகாமின் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணின தெய்வம் இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரை குறுகி போயில்லாமல் ஆண்டவரே பெருக வேண்டும் என்று எங்கள் எல்லைகளை விரிவாக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். உன் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய் என்று மனதார நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த காலை வேளையிலே வியாபாரம் செய்கிற அன்பு பிள்ளைகளுடைய எல்லைகளை தேவன் விரிவாக்குவீராக. தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய எல்லைகளை தேவன் விரிவாக்குவீராக. வேலை ஸ்தலத்தினுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே போவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். படிக்கிற பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் படிக்கும்படி எல்லைகளை விரிவாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விரிவடையட்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டும் அல்லப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை என்று சொன்னீரே. அப்படி ஆவிக்குரிய ஆண்டவர் எல்லைகளையும் எங்களை விரிவாக்கி தருவீராக. இன்னும் உமக்காய் அக்னியாய் நாங்கள் மாறும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் உமக்காய் ஊழியம் செய்யும்படி எங்கள் உள்ளத்தில் வாஞ்சையை தேவன் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் எல்லைகள் விரிவடைவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை காணப்போவதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்திலே சந்ததி உண்டாக போவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எல்லைகள் விரிவடைந்து உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடுமை துதிப்பார்களாக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.